ஸ்ரீ பாலாஜி மாறன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் கதைகள்ல எபிசோட் 1, அதாவது சர்க்கம் 1. இப்ப இந்த உலகம், இந்த நவக்கிரகங்கள், இந்த மாதிரி கேலக்சிஸ், இதெல்லாம் அறிவியலை சொல்றோம். இதெல்லாம் எல்லாம் உண்மைதான். இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல உருவாகினது ஒரு ஒளி தான். அந்த ஒளியிலேருந்து வந்தவர் தெய்வங்கள். இந்த ஒளி தான் மகா கணபதியாக சொல்றாங்க. அதாவது கணபதி மகா கணபதியோட ஒரு அம்சம். மகா கணபதி என்பதுதான் பரம்பொருள். அதாவது இந்த உலகத்திலே ஆளக்கூடியவர் அவர் தான். இந்த ஒளியிலேருந்து உருவாகினவர். அந்த ஒளி தான் அதுக்கப்புறம் மகாகாளி. இந்த 2 பேர் தான் உலகத்தை உருவாக்குனாங்க. மகாகாளி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அந்த ஒளி அதுலேருந்து உருவானதுலேருந்து 3 தேவர்கள், மும்மூர்த்திகளை உருவாக்குனாங்க. மும்மூர்த்திகள் யார் யாருன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா. அதே மாதிரி 3 தேவிகளை உருவாக்குனாங்க. அதாவது யார் யாருன்னா பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி. இப்ப சிவனோட தங்கையா சரஸ்வதியாகவும், விஷ்ணுவோட தங்கையா பார்வதியாகவும், பிரம்மாவோட தங்கையா மகாலட்சுமியாகவும் உருவாக்கி, நேரம் வரும்போது பார்வதி சிவனும், மகாலட்சுமிய விஷ்ணுவும், சரஸ்வதியை பிரம்மாவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. அதுபடி இந்த உலகம் இயக்குனது 3 லோகங்களை படிச்சாங்க. அதாவது முதல்ல தேவலோகம், அதாவது தேவர்கள் இருக்கிறவங்க. அடுத்தது பூலோகம், அதாவது நம்ம வசிக்கிறது பூலோகம். மூன்றாவதா பாதாளலோகம், அசுரர்கள் இருக்காரு. இந்த 3 லோகத்தை வச்சு தேவலோகத்துக்கு தேவர்களும் அவங்க சில பொறுப்புகளுக்கு நம்ம பூலோகத்தையும் பாதாளலோகத்தை அசுரர்களுக்கும், பூலோகத்துக்கு மனிதர்களுக்கும், ரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும் கொடுத்தாங்க. சிவன் அழிக்கும் தொழில், அதாவது தீயவை அழிக்கும் தொழிலும், விஷ்ணுவுக்கு காக்கும் தொழிலும், நல்லவை காக்கும் தொழிலும், பிரம்மாவுக்கு படைப்பு தொழிலையும் உலகம் இயங்கிட்டு இருந்தது. இது எல்லாமே யாரோட அம்சம்னா இந்த மகா கணபதிங்கிற ஒரு பரம்பொருள். இப்ப இதெல்லாம் சரியாக இயங்கி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்ன மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் பார்வதி தனக்குன்னு ஒரு மகன் வேணும் என்பது சொன்னது. அதனால மஞ்சளால ஒரு சிறுவனோட வடிவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் பிரிச்சு அதுதான் பிள்ளையார் விநாயகர். இப்போ தும்பிக்கை தலை கிடையாது. தும்பிக்கை தலை இல்லாம மஞ்சளால ஒரு சிறுவனோட மனிதன் போல சிறுவன உருவத்தை செஞ்சு உயிர் பெற்று வச்சாங்க. அந்த சிறுவனை பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, வெளியில நான் குளிக்க போறேன், அதுக்கு வெளியில நீ யாரையும் உள்ள விடாம பாதுகாவராக இரு அப்படின்னு சொன்ன. அதுவும் அந்த சிறுவனை இந்த விநாயகர் என்ன செஞ்சாருன்னா, அம்மா பேச்ச கேட்டுதான் அப்படியே செஞ்சார். அப்ப சிவன் உள்ள வந்தார். சிவன் உள்ள வரும்போது, நான் உங்களை அனுமதிக்க முடியாது, ஏன்னா என்னோட அம்மா கட்டளைப்படி நான் உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு விநாயகர் சொன்னார். அப்ப யானை தலை கிடையாது. பார்வதி சிறுவன் போலதான் செஞ்சார். அப்ப சிவன் விநாயகத்தை சொல்லி, நான் உன் அப்பா தான், உன் அம்மா தான் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, உள்ள விடுன்னு சொன்னேன்னு. முடியாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு விநாயகர் சொன்னார். உடனே இந்த சிவன் என்ன செஞ்சாருன்னா, எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி நிறைய எவ்வளவு வார்த்தைகள் சொல்லி விநாயகரை அவர் உள்ள அனுமதிக்க சொன்னாரு. ஆனா விநாயகர் கடைசி வரைக்கும் அனுமதிக்கல. அதற்கப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னா, நந்தி தேவரை அனுப்பி சமாதானப்படுத்தி உள்ள அனுப்ப சொன்னாரு சிவனை. நந்தி தேவர் என்ன எவ்வளவு வார்த்தை சொல்லி விநாயகர் கேட்காதனால நந்தி தேவருக்கும் விநாயகருக்கும் சண்டை நடந்து நந்தி தேவரை விநாயகர் காயப்படுத்தினார். அதனால சிவன் கோவம் தன்னோட திரிசூலத்தால விநாயகரோட தலைய வெட்டிட்டு, அது வெட்டினதுக்கு அப்புறம் அந்த அம்மா பிள்ளையார் கட்டினதுக்கு அப்புறம் பார்வதி தேவி வெளில என்ன நடந்தது பார்த்தம்போதுதான் சிவன் தன்னோட பிள்ளையான விநாயகரை தலையை வெட்டிட்டாருன்னு தெரிஞ்சிருந்தது. பார்வதி தேவிக்கு கோவம் காளி ரூபம் எடுத்து எல்லாத்தையும் அழிக்க தொடங்கிட்டாங்க. அப்பதான் சிவன் தன்னோட புரிஞ்சுக்கிட்டு பூதகணங்கள், அதாவது சிவனோட கணங்கள் இருப்பாங்களா, பூதகணங்கள், அவங்களையும் நந்தி தேவரையும் காட்டுக்கு அனுப்பி
தாயோட பிரிந்து இருக்கும் ஒரு பிள்ளையோட தலையை வந்து வெட்டி எடுத்துருவா, நான் இந்த என்னோட மகனோட தலையோட சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இங்கெல்லாம் காட்டுக்கு போகும்போது அங்க வந்து எந்த சிறுவனோட தலையும் கிடைக்காது. அதாவது எந்த சிறுவனும் தென்படல. சூரியன் அஸ்தமனத்துக்குள்ள எடுத்துட்டு வரும். அதனால ஒரு யானையோட தலை தான் கிடைச்சிடும் அவங்களுக்கு. அதனால அந்த ஒரு யானையோட தலையை எடுத்துட்டு வந்து சிவன்கிட்ட கொடுத்த உடனே பார்வதி மற்றும் விஷ்ணு எல்லாம் வந்துட்டாங்க. விஷ்ணு பிரம்மாலாம் வந்துட்டாங்க. இந்த தலை எப்படி வைக்கிறேன்னு கேட்டேன்னு நேற்று சிவன் சொன்னார், நேரம் இல்லை, இதே வச்சிருவோம். இந்த ரூபம் வந்து விநாயகருக்கு அழகாக பொருந்தும், அழகு வடிவமாக நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி யானை தலையை வைத்து அஸ்வினி குமாரர்கள் மூலமாக உயிர்ப்பித்து விநாயகரை வந்து உயிர்ப்பித்தாங்க யானை தலையோட. ஸோ இதுதான் வந்து விநாயகரோட முதல் கதை. மூஷிக வாஹன மோதகஹஸ்தா சாமர கர்ண விளம்பித சூத்ரா வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. மூஷிகனை வாகனமாக கொண்டு மோதகங்களை கையில திருக்கையில அவங்க பிள்ளையாரோட அதாவது அவரோட திருக்கையில கொண்டு விசிறி போல காதுகளை கொண்டு குழந்தை ரூபமாக அதாவது சிறிய ரூபமாக வடிவமாக கயிறை வந்து இடுப்புல கட்டி கொண்டு இருக்கும் விநாயகனின் பாதத்தில் சரணடைகிறேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தோட முழுமையான அர்த்தம். அடுத்த எபிசோட் அதாவது விநாயகரோட கதைகளை அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ண உடனே வர ஸ்ரீ பாலாஜி ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.